ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். குவைத்தை பற்றி அப்டேட் பார்க்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு சின்ன சேஞ்சஸ். நான் குவைத்தோட நியூஸை சொல்ல போகிறதில்ல, என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்னன்னு தானே நினைக்கிறீங்க. ஸோ நான் இந்தியாவிலேருந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட 2 மந்த் ஆகிடுச்சி. நான் ஒரு பயத்துலேருந்து தான் இந்தியாவில் வந்தேன். ஏன்னா பேபியும் அழைச்சிட்டு வரேன், தனியாக இருக்கணும், எல்லாமே தனியாக ஃபேஸ் பண்ணணும், இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் வேறு எப்படி யார் பழகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அக்கம் பக்கம் கூட பேசுறதுக்கு யாரும் இல்லைங்க. அதாவது நம்ம நாட்டில் இருந்தால் கூட சென்னையில் அக்கம் பக்கம் இருந்தாங்கன்னா தமிழ் பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க, ஈஸியாக பேசுவோம். எப்பயாவது ஒரு நாளாவது பேசணும்னு வச்சுங்களேன். இங்கே இருக்கிறவங்க ஃபுல்லாக அதர் லாங்குவேஜ் தான், அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கூட. இங்கே என் பக்கத்தில் உள்ளவங்க 2 பேர் வந்து கேரளாஸ் அண்ட் ஒருத்தவங்க வந்து எகிப்தி. ஸோ யார்ட்டுமே பேச சான்ஸே இல்லை. என்னோடய பேபியை நான் எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. ஸோ அந்த பயத்தெல்லாம் போக்குற விதத்தில் தான் இந்த 2 டேஸ் பிக்னிக் வந்து எனக்கு அமைஞ்சிச்சு. இந்த பிக்னிக் வந்து சாரல் சங்கமம் சொல்லிட்டு ஒரு அமைப்பு தான் ஏற்படுத்தினாங்க. இவங்க வந்து 5th இயரை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நான் இதுதான் ஃபஸ்ட் டைமே, நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேங்க. இது 5th இயருங்கும் போது இது எதுக்கான என்ஜாய் பண்ணேன், ப்ரீ நியூ இயர் அண்டு பொங்கல் செலிப்ரேஷன் தாங்க பண்ணாங்க. ஸோ இந்தமாரி இடம் குவைத்தில் இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே போய் தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். இது வஃப்ரா ஃபார்ம் ஹவுஸ் வாங்க, சும்மா பச்சை பச்சைன்னு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாரி ஃபீலுங்க. முருங்கைக்கீரை, அப்புறம் வேப்பிலை, கருவேப்பிலை, எல்லா செடியும் இருந்துச்சுங்க. முல்லைப்பூ இருந்துச்சு. என்னால் பாக்கு மரம் அவ்வளோ பாக்கு மரம் இருந்துச்சுங்க. நான் இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடையே நான் அங்கே போய் போகலங்க. இங்கே போனதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நிறைய சொந்தங்கள் எல்லாருமே கிடச்சாங்கங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றுத்தில் ஷேர் பண்ணி எவ்வளோ பீப்புள்ஸ் எந்தெந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, கும்பகோணம், மன்னார்குடி, அவ்வளோ தமிழ்நாட்டிலேருந்து இருக்கிற எல்லா பீப்புள்ஸுமே வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 110 பேருங்க. புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இன்னொன்று பயந்துட்டு போனது என்னென்னா, என்னோடய பேபி எப்படி சமாளிக்க போகிறேன்ட்டு. என்னோடய குழந்தைக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அக்கா, தங்கச்சி, தம்பி அப்படிங்கிற மாரிலாம் காமிச்சாங்க. என்னோடய குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, அங்கே வந்த எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பேபிக்கும் சரி எனக்கும் சரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இதோட அப்டேட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. நாங்கள் அங்கே போய் என்னென்ன என்ஜாய் பண்ணோம், எப்படி விளையாண்டோன்ட்டு. ஸோ நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய்.